தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரேத் அருகே பாட்டக்கரை என்ற ஒரு சிறு கிராமம் உள்ளது. இங்கே வசிப்பவர்கள் முத்துக்குமார் சிவகனி தம்பதியர். இவர்களுக்கு 4 பிள்ளைகள். இதில் மூத்த மகன் ஹரிபிரசாத் ஒரு மாற்றுத்திறனாளி. இவனால் எழுந்து நடக்க முடியாது, வாய் பேச முடியாது. 2வது மகன் 3 ஆண்டுகளுக்கு முன் மரித்து போனான். பெற்றோர் எவ்வளவோ சிகிச்சை செய்த மகனுக்கு எந்த சுகமும் கிடைக்கவில்லை, சிறிது முன்னேற்றமும் காண முடியவில்லை. எனவே பெற்றோர் மிகவும் மனவேதனையோடு இருந்தனர். இருவரும் தினமும் மகனுக்கு வேண்டியவற்றை செய்து முடித்து அவனுக்கு வேண்டியவற்றை அருகில் வைத்து விட்டு செல்வர். 8/6/2018 அன்று தாயார் வீட்டு வேலைகள் செய்ய வெளியே போய்விட்டு வந்தபோது ஹரிபிரசாத் எரிந்த நிலையில் உடல் கருகி இறந்து கிடந்தான். கண்டதும் தாயார் கதறி அழுதார். போலீசார் சந்தேகத்தோடு தகப்பனாரை விசாரித்தனர். அவர் மகனை தீ வைத்து எரித்ததை ஒப்புக்கொண்டார். இதற்கு மேல் செலவழிக்க பணம் இல்லை. மேலும் மகன் படும் பாடுகளை பார்க்க இதயம் நொறுங்குகிறது. எனவே இப்படி செய்தேன் என்று கூறினார். ஆகவே அவர் கைது செய்யப்பட்டார். என்றும் கல் நஞ்சம் படைத்த பெற்றோர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இறைவன் ஒருவன் மாத்திரமே நம் பரம தகப்பன். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை தூக்கி சுமப்பவரும் அவர் மட்டுமே. 1 யோவான் 4 16 வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 John chapter 4 verse 16. God is love. One song. அன்பை யாரால் கூறலா, ஆச்சரியமான அன்பாகவே இருக்கும் என் நேசர். அன்பின் உயரம் நீளமகலம் ஆழம் அளக்க யாரால் கூடும். அன்பை இங்கு அழகாய் கூடி யாரால் கூடும். அன்பர் பேரன்பை இங்கு அழகாய் கூற யாரால் கூடும். அன்பர் அன்பை யாரால் கூறலாம். ஆச்சரியமாக அன்பாகவே இருக்கும் என் நேசர். இங்கு அழகாய் கூடி யாரால் கூடும். அன்பர் பேரன்பை இங்கு அழகாய் கூற யாரால் கூடும். அன்பர் அன்பை யாரால் கூறலாம். ஆச்சரியமாக அன்பாகவே இருக்கும் என் நேசர். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னில் அன்பு கூர்ந்து என்னை தூக்கி சுமக்கிற உம்மிடத்திலே என் வாழ்க்கையின் பாரங்களையெல்லாம் ஒப்படைத்து விட்டு வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.